இப்போ கூட நம்ம தேவ வசனத்தை நம்ம தியானிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லை வெளிப்படுத்தல் விசேஷம் 20 வெளிப்படுத்தல் விசேஷம் சுவிசேஷம் 21 3வது வசனம் வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டு அவர்களுடைய தேவனாய் இருப்பார். மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவளோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. அதே போல விடையில நம்ம அந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். என்னன்னா வெளிப்படுத்தல் இந்த தேவ செய்திக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலே ஒரு விசை கூட சுவாமி எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட இந்த வசனத்துக்காக நாங்கள் நன்றியில இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த ஆண்டவரே மனுஷீகத்திலே வருகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரை நீ மறைத்து தேவனை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த வசனத்தை தேவன் ஆண்டவரே ஆசீர்வதித்து பிட்டு போஷிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த குறைகள் இருந்தாலும் தேவன் ஆண்டவரே அதை எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துகிற தேவன். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அப்பா நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொன்னது போல எஸ்அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் பொறுப்பெடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் இந்த வசனத்தை பிட்டு போஷிப்பீராக ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சுவாமி. அல்லேலூயா. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீனை பிட்டு போஷித்தது போல ஆண்டவரே நீர் போஷிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா, நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கரங்களை முற்றுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், நீரே பொறுப்படும் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையில நான் யோசித்து கொண்டிருந்தேன், நான் தியானித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே இந்த வாரம் ஆக்சுவலாக நான் அடுத்த வாரம் தான் தேவ செய்தி கொடுப்பதாக இருந்தது. ஆனால் பாஸ்டர் நான் கேட்டுக்கொண்டேன், நான் இந்த வாரம் நான் தேவ செய்தி நான் கொடுக்குறேன் என்று சொல்லி சொன்னால் அடுத்த வாரம் பிபிஎஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலைகள் இருக்கும். அதனால் அதை தியானித்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாரத்தில் நான் கேட்டுக்கொண்டேன். அல்லேலூயா, க்ளோரி டு காட். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, க்ளோரி டு காட். ஆண்டவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல் இந்த வசனத்தை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே இந்த வசனத்தை குறித்து நான் சபையாருக்கு நான் ஷேர் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை எனக்கு பேசினார், என்னோடு கூட பேசினார். அல்லேலூயா. முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க, மைக்கில் வாசிங்க. 1ஆம் வசனம் வாசிங்கம்மா. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே இக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஆமென். அடுத்த வசனம் வாசிமா.
உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஆமென். சிங்காசனம் அந்த சிங்காசனம் அடுத்த வசனம் வாசிமா, ஒரு 2 வசனம் வாசிங்க. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் மதுபாரகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றியது. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இந்த இடத்துல நம்ம இந்த வசனத்தை அதாவது இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடைய பேச கேட்டிருந்த சத்தம், அங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். இதோ வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, glory to God. அல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் ஆவியானவருடைய ஒத்தாசை நம்ம கேட்போமா? அல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே. ஹalleluya, glory to God. hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நான் இந்த காரியத்தில் தேவ செய்தியை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் பொதுவாக கொடுக்கிற தேவ வசனம் இல்லாமல் இந்த முறை பரலோகத்தை குறித்ததான ஒரு தியானத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. பொதுவா ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் விசேஷமாக பரலோகத்தின் காரியத்தை குறித்து நீ பேசணும், நீ சபையா இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஒரு சில வசனங்களை எடுத்து நான் தியானித்தேன். அப்போ அந்த மாதிரி ஆவிக்குள்ளாகும் பொழுது அந்த இடத்துல யோவான் என்ன பார்க்கிறான்னா, ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. பரலோகத்தில் என்ன வைக்கப்பட்டிருந்ததா? திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டார். முதல்ல பரலோகத்துல திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை தேவன் என்ன பண்ணாரு, யோவான் இங்க பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அங்க என்ன இருக்குன்னு சொன்னா, அங்கே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அல்லேலூயா. அந்த சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்ததாம். அந்த சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருந்தார். அல்லேலூயா. அது யார்? நம்முடைய தேவாதி தேவன் அந்த சிங்காசனத்திலே, பரலோகத்துல சிங்காசனத்திலே அவர் வீற்றிருந்தாராம். அவர் வீற்றிருக்கும் போது எப்படி இருக்காராம்? பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தாராம். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. அப்போ அந்த வீற்றிருந்த தேவன் எப்படி இருந்தாராம்? பார்வைக்கு வச்சிரக்கல்லை போல இருந்தாராம். அதில் எப்படி இருந்தாராம்? வஜ்ரக்கல்லை போல, அந்த பதுமராகத்தை போல இருந்தாராம். பதுமராகத்துக்கு ஒப்பாக இருந்தாராம். அந்த
அப்போ விலையுயர்ந்த கற்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? விலையுயர்ந்த கற்கள், வஜ்ர கற்கள்லாம் இருந்ததுன்னா வஜ்ரக்கல் உறுதியாகவும் இருக்கும், அது சேம் டைம் அது விலையுயர்ந்த கல். பதுமராகன்றதும் வந்து ஒரு விலையுயர்ந்த கல். அது போல அந்த வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் நம்முடைய தேவன் பரலோகத்துல சிங்காசனத்துல வீற்றிருந்தாராம். அல்லேலூயா. அப்போ அந்த தேவன் அங்க வீற்றிருக்கும் போது அவரை சுற்றி என்ன இருந்தா ஒரு வானவில் இருந்ததாம். அந்த வானவில் எப்படி இருந்ததா? அந்த பார்வைக்கு மரகதம் போல தோன்றிட்டான். அப்போ அந்த பலவிதமான விலையேற பெற்ற கற்களால பரலோகம் என்று அவர் அலங்கரிக்கப்பட்டதை போல இருந்துதான் பரலோகம் மிகவும் அழகாக இருந்துதான். அந்த பரலோகம் அப்படி ஒரு பரவசமான ஒரு பரிசுத்தமான ஒரு பிரகாசமான ஒரு இடமா இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, glory to God. அந்த சிங்காசனத்தை சுற்றி அதுக்கப்புறம் என்னன்னா அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. அந்த 24 மூப்பர்கள் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூட்டி அந்த சிங்காசனம் உட்கார்ந்திருக்க கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த இடத்துல இந்த இடத்துல நான் பார்க்கிறோம் 24 மூப்பர்கள். அதாவது முதல்ல வந்து 4 ஜீவன்கள் இருந்தன. பரலோகத்துல என்ன இருந்தது? 4 ஜீவன்கள். தேவனை இப்போ நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ணணும் தெரியுமா? நம்மளுடைய இருதயத்தை நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு பரலோகத்தில் உள்ள மகிமைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நம்ம ஏறெடுக்கணும். அப்ப இருதயத்தை ஏறெடுக்கும் போது அந்த பரலோகத்தின் காட்சிகளை தேவன் நம்முடைய இருதயத்துல தரிசனமா அதை காண்பிப்பார். அல்லேலூயா. பரலோக தரிசனத்தை, பரலோகத்தின் காரியத்தை தரிசனமா தேவன் நமக்கு காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என்ன பண்ண சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கும் போது அங்க 4 ஜீவன்கள் இருக்கிறது. அங்க 4 ஜீவன்களும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? துதித்து கொண்டே இருக்கிறதா. 4 ஜீவன்கள் என்ன பண்றது? தேவன் என்ன பண்றது? துதித்து கொண்டே இருக்கிறது. அப்படி துதித்து கொண்டே இருக்கும் போது அவங்க என்ன சொல்லி துதிக்குது நம்ம பார்ப்போம். 8ஆம் வசனம் வாசிமா. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவர்களும் சுற்றிலும் உள்ளையும் கண்களால் நிறைந்தவருமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். அவைகள் இருந்தவரும் அந்த 4 ஜீவன்கள், அந்த 4 ஜீவன்கள் வந்து ஆக்சுவலா அது எப்படி இருந்தது பார்க்க, அதெல்லாம் வந்து பைபிள் ஸ்டடியில எடுக்கணும். ஆனா பரவாயில்ல. ஆனா சுருக்கமா அந்த 4 ஜீவன்களும் அப்படின்னா உன்னை சிங்கத்துக்கு ஒப்பா இருந்துச்சான், உன்னை காளைக்கு ஒப்பா இருந்துச்சான், உனக்கு கழுகுக்கு ஒப்பா இருந்துச்சான், மனுஷ முகத்துக்கு ஒப்பாக அதை பார்க்கறதுக்கு அந்த உருவங்கள் பார்க்கறதுக்கு அப்படி இருந்துச்சான். அப்படி இருக்கும்போது அந்த 4 ஜீவன்கள் என்ன பண்ணுச்சா? இப்படி ஒப்பாக அதை பார்க்கறதுக்கு அப்படி இருந்தது போல இருந்துச்சு. ஆனா அந்த 4 ஜீவன்கள் என்ன பண்ணுது? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அந்த 4 ஜீவன்கள் என்ன பண்ணுதான்? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 ஜீவன்கள் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் அந்த 4 ஜீவன்களும் என்ன பண்ணா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருந்தான், ஓய்வில்லாமல் சொல்லிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அதே போல அடுத்த வசனம் வாசிமா. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் என்ன பண்ணிச்சான்? அந்த மிருக ஜீவன்கள் கொடுத்துச்சான். அல்லேலூயா. மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது, அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த ஜீவன்கள் என்ன பண்ணிச்சான்? தேவனுக்கு இப்படிப்பட்ட மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஓயாமல் செலுத்தி கொண்டே இருந்துதான். அது என்ன சொல்லிச்சான்? அது வந்து சொன்ன முதல்ல பார்த்தோம், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. அல்லேலூயா, glory to God. அதே போல அடுத்த வசனம் 11ஆம் வசனம் வாசிமா. கர்த்தாவே தேவரே, மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுவதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர்.
ஆமென். கர்த்தாவே, தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுவதற்கு பாத்திரராய் இருக்கிற நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 24 மூப்பர்கள் தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். இவங்களை என்னன்னு சொல்லி ஆராதிக்கிறாங்கன்னா, மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர் என்று சொல்லி அந்த 24 மூப்பர்களும் என்ன பண்ணாங்க, ஓய்வில்லாமல் தேவனை புகழ்ந்து கொண்டிருக்காங்க. உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் இந்த நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் என்று சொல்லி அந்த மூப்பர்கள் அந்த ஓய்வில்லாமல் தேவனை துதித்து கொண்டே இருக்காங்க. முதலாவது நம்ம பார்த்தோம், 4 ஜீவன்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்தி கொண்டே இருந்ததாம். அடுத்தது பார்க்கிறோம், அந்த 24 மூப்பர்கள் தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் வல்லமையும் செலுத்தி கொண்டே இருந்தார்களாம். அல்லேலூயா. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8-10 வாசிமா. அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுடர் மண்டலங்களையும் பசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொன் கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமென். நீங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம், 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரா இருக்கிறீர். ஏனெனில் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. அல்லேலூயா. இந்த இடத்துலயும் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த 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 4 ஜீவன்களும் அந்த 24 மூப்பர்களும் என்ன பண்ண, தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே நீர் எங்களை என்ன பண்ண, ஜாதிகளிலிருந்தும் கோத்திரங்களிலிருந்தும் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஆண்டவரே நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்லி புதிய பாட்டை தேவனுக்கென்று பாடுகிறாங்க. தேவனுக்கென்று புதிய பாட்டை பாடுறாங்க. அடுத்த வசனம் வாசிச்சா 11வது வசனம் வாசிமா. மீண்டும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும், வெளிப்படுத்தின விசேஷம் 5:11, ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய ரத்தம் 10,000 10,000 இருந்தது. ஆமென். அடுத்த வசனம் வாசிமா. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வரத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும். இப்ப இது யாருன்னு சொன்னா தூதர்கள் தேவன் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல வாழ்த்துறாங்க. அல்லேலூயா. தூதர்கள் என்ன பண்றாங்க, தேவன் என்ன பண்றாங்க, வாழ்த்துறாங்க. வாழ்த்து என்ன பண்றாங்க, அல்லேலூயா, வாழ்த்து என்ன, வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிமா. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமி கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன்.
அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளும் சமுத்திரத்துல எல்லா வஸ்துக்களும் என்ன பண்ணுதான், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு கனமும் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த பாருங்க, இந்த 3 விதமான குரூப் வந்து கர்த்தரை துதிக்கிறாங்க. பரலோகத்துல முதலாவது யார் துதிக்கிறாங்கன்னு சொன்னா 4 ஜீவன்கள் துதிக்கிறாங்க இல்லையா. இது கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. அல்லேலூயா. முதலாவது வந்து பரலோகத்தில் யார் துதித்து கொண்டிருக்கான்னு சொன்னால் 4 ஜீவன்கள் துதிக்கிறாங்க. அடுத்தது யார் துதிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மூப்பர்கள் துதிக்கிறாங்க. மூப்பர்கள் புதுப்பாட்டை பாடுறாங்க. அதுக்கப்புறம் யார் துதிக்கிறாங்க? தூதர்கள் தேவனை துதிக்கிறாங்க. யார் துதிக்கிறாங்க? தூதர்கள் தேவனை துதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் துதிக்கிறா? சிருஷ்டிகள். அல்லேலூயா. சிருஷ்டிகள் தேவனை துதிக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனை வானத்தில் இருக்கக்கூடியதான அந்த வானத்திலும் பூமியிலும் கீழே இருக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிகளும் என்ன பண்றாங்க? தேவன் என்ன பண்றாங்க? துதித்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனை துதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்ப 4 விதமான ஜனங்களும் என்ன பண்ண கர்த்தரை தேவன் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை துதித்து கொண்டிருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்லி துதிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே தேவரே ஆட்டுக்குட்டியானவருக்கு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இந்த இடத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல, பல இடங்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிமா. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனுக்கும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆமென். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அதில் இந்த இடத்துல பார்க்கிறோம், சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததுமான ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? குருத்தோர்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம்? ஓயாம துதித்து கொண்டே இருக்கிறாங்களாம். அவங்களும் என்ன சொல்றாங்களாம்? இந்த இடத்துல பாருங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலம் உண்டாவதாக. ஆமென் என்றார். அதுக்கு 11ஆம் வசனம் வாசிமா. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு. ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று, யாருன்னா இந்த தூதர்கள் என்ன பண்ண இவங்களை எல்லாம் சூழ நின்று என்ன பண்றாங்களாம்? தேவனுக்கு முன்பாக மோங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்றாங்களாம். துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமென் என்றாங்களாம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த 7ஆம் அதிகாரம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்ம என்ன பார்க்கிறோம்? நான் ஒரு காரியத்தை நான் தியானித்து கொண்டிருந்தேன். இவர்கள் எல்லாரும் வந்து தூதர்கள், அப்புறம் சகல ஜாதிகளும் அந்த கோத்திரங்கள் அந்த பாஷைக்கார எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? பரலோகத்துல தேவனை துதிக்கிறாங்களாம். அல்லேலூயா. பரலோகத்தை என்ன பண்றாங்களாம்? தேவனை துதிக்கிறாங்களாம். அல்லேலூயா. தேவனை துதித்து பாடி ஆண்டவரை மகிழ்கிறாங்களாம். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் துதிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். நீங்க நல்லா நினைவுல வைத்துக் கொள்ளணும். யார் யாராக? ஜீவன்கள், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், அதன் பிறகு தூதர்கள்,
சிருஷ்டிகள் தேவன் அந்த பூமியில வானத்திலும் பூமியிலும் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள், அப்புறம் சகல கோத்திரத்தாரும் ஜனங்களும் எல்லாரும் என்ன பண்ணலாம், கர்த்தரை பரலோகத்திலே துதித்து கொண்டே இருக்கிறாங்களாம். எல்லாரும் பரலோகத்துல தேவனுக்கு என்ன பண்ணாங்களாம், மகிமையும் கனத்தையும் துதியும் செலுத்தி கொண்டே இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. அப்போ ஆனா அந்த இடத்துல பாருங்க, நான் எல்லா இடத்துலயும் பார்க்கிறேன் இந்த காரியம் இருந்து கொண்டே இருக்கிறது. தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் அந்த ஸ்தோத்திரமும் ஞானமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஆண்டோட வசனம் சொல்லுகிறத நான் பார்க்கிறேன். எல்லா இடத்துலையும் பார்க்க போனா நான் கூடுமானவரை அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது மகிமை, தேவனுக்கு மகிமையை செலுத்துறாங்க, கனத்தை செலுத்துறாங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரத்தை செலுத்துறாங்க. அவரோட வல்லமை, ஞானம், பலன் எல்லாம் சதா காலங்களிலும் அவருக்கு உண்டாவதாக என்று சொல்லி 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 கர்த்தரை தேவனை துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு உண்டாவதாக, உமக்கு மகிமை உண்டாவதாக, உமக்கு மகிமை உண்டாவதாக, உமக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவங்க ஓயாம துதித்து கொண்டே இருக்காங்க. ஆவியானவர், அல்லேலூயா, ஆவியானவர் இந்த வேளையில உங்களுக்கு இந்த காரியத்தை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியான இந்த வேளையில உங்களுக்கு புரிய வைப்பாரு. பாருங்க, அந்த பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய நான் மனசுல தியானித்து பார்த்து கொண்டே இந்த மெசேஜை வாசிச்சேன். பாருங்க, தேவாதி தேவன் வீட்டு கொண்டு இருக்கும் பொழுது பூலோகத்தின் காரியங்கள் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா பரலோகத்திலே தேவாதி தேவன் மகிமை உள்ளவராய் வீற்றிருக்கும் பொழுது, அவரை சுற்றிலும் வானவில் இருக்கும் பொழுது, அது மரகதத்தை போல பிரகாசித்து கொண்டிருக்க அந்த வேளையில இவங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஓயாமல் மகிமை, தேவனுக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் வல்லமையும் ஞானமும் உண்டாவதாக 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 என்று சொல்லி ஓயாம சொல்லிக் கொண்டிருக்கும் போது பரலோகம் என்ன ஆகுது, மகிமையால நிறையுது. அல்லேலூயா, தேவனுடைய மகிமையால என்ன ஆகுது, நிறையுது. தேவனுடைய மகிமையால நிறைய 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 அவர் ஓயாம தேவனை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, 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 glory to God, ஹல்லேலூயா. அந்த பரலோகத்துல துதிப்பதற்கு சாயலாகத்தான் நம்ம சபையில தேவனை துதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பரலோகத்தை நம்ம ஏன் சபையில தேவனை நம்ம துதித்து ஆராதிக்கிறோம்னு சொன்னா, அந்த பரலோகத்திலே அவர்கள் துதிக்கிறதுக்கு ஒப்பாக தான் நம்ம இங்க துதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் நீ நானும் பரலோகத்துல போய் தேவனை அப்படி ஓயாமல் துதித்து கொண்டிருக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த பூலோகத்துக்குடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க போதுல இதெல்லாம் விட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்துல நம்ம போய் பரலோகத்துல அந்த தேவாதி தேவனை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சதா காலம் ஆண்டவரே நமக்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் வல்லமையும் ஞானமும் பலனும் உண்டாவதாக 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 என்று சொல்லி நம்ம ஓயாமல் துதித்து கொண்டே இருப்போம். அப்படி துதிக்க 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 என்ன பண்ணுது, பரலோக ராஜ்யத்துல மகிமை நிரம்புகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, glory to God, glory to God, ஹல்லேலூயா. அந்த அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்திற்கு, அந்த ஒரு மகிமையான ஸ்தலத்திற்கு, அந்த ஒரு பிரகாசமான ஸ்தலத்திற்கு உன்னை என்னைய தேவன் இங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த பரலோக தரிசனம் உனக்குள்ள வேணும். அல்லேலூயா. அந்த பரலோக தரிசனம் உனக்குள்ள வேணும். ஆலயத்திலே நீ பரலோக தரிசனத்தை மனதிலே வைத்து நீ ஆலயத்திலே கர்த்தரை பயபக்தியோட தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது எத்தனை பேர் நம்ம பயபக்தியோடு தொழுது கொள்றோம். ஆனா அந்த தூதர்களை, அந்த ஒவ்வொரு குரூப்பையும் பாருங்க, ஜீவன்களை பாருங்க, அந்த 24 மூப்பர்களை எவ்வளவு பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்றாங்க. அல்லேலூயா. தரையில விழுந்து மோங்குப்புற விழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அப்படியே மணிந்து மோங்குப்புற விழுந்து தங்கள் கிரீடங்களை கழற்றி வைத்து தேவனுக்கு முன்பாக கழற்றி வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவனை பணிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நீயும் நானும் எப்படி தேவனுடைய ஆலயத்தை நம்ம பணிந்து கொள்றோம்? அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை எப்படி நம்ம பணிந்து கொள்றோம்? ஏனோ தானும் பணிந்து கொள்றோமா, இல்லை ஏதோ வந்தது போல பணிந்து கொள்றோமா? அப்படி பணிந்து கொள்வேன் என்று சொன்னால் பரலோகத்தின் மகிமை உங்களால நீங்க பார்க்க முடியாம கஷ்டப்படுவீங்க.
மாட்டீங்க. அல்லேலூயா. ஆனால் பரலோக தரிசனம் உங்களுக்கு ஆலயத்திலே வரும்பொழுது ஒரு பரலோக தரிசனம் உங்களுக்குள்ளே வேண்டும். அல்லேலூயா. பரலோக தரிசனத்தை மனதிலே வைத்து என் தேவாதி தேவன் இங்கே மகிமையுள்ளவராய் வீற்றிருக்கிறார் என்கின்ற அந்த தரிசனத்தோடு நீங்கள் ஆலயத்திலே கர்த்தரை துதிக்கும் பொழுது அதே பரலோகத்தின் மகிமையை நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடியதான் அந்த மகிமையை, அந்த தரிசனத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நீங்க உணர முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்பொழுது அந்த பயபக்தியை எடுத்துக்கொண்டு நீங்கள் தொழுது கொள்ளணும். ஹல்லேலூயா. மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை கழற்றி வைத்தார்களாம். ஹல்லேலூயா. மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை என்ன பண்ணாங்களாம்? கழற்றி வைத்தார்களாம். ஹல்லேலூயா. முக்கியமான வசனம் சொல்லும்போது தூங்காம நல்லா உற்சாகமா இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா விழிப்பா இருக்கீங்க. எல்லாரும் விழிப்பா தான் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிசாசானவன் அப்படிப்பட்ட இது கொண்டு வருவான், அதை தேவன் பார்த்துக்கொள்வார். ஆனால் தேவாதி தேவனுடைய அந்த மகிமையான பரலோக தரிசனத்தை நீங்கள் முன்பாக வைத்து நீங்க கர்த்தரை நீங்க துதிப்பீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த மகிமையை நீங்க தரிசித்தவங்கள ஆலயத்தை விட்டு போவீங்க. நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. ஆனால் தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய மகிமையை தரிசித்தவங்களா நீங்க இந்த இடத்தை விட்டு போவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. glory to God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் அநேகர் பயபக்தியோட தேவனை தொழுது கொள்றதில்லை. அல்லது ஒரு அஜாக்கிரதையாக, ஒரு விளையாட்டாக, சிரிப்பா, ஒரு ஒரு மாதிரி இதுவா அப்படி நீங்க தொழுது கொள்வேன் என்று சொன்னால் தேவனுடைய பரலோக தரிசனத்தின் அந்த பரலோக மகிமையை நீங்க சபையில நீங்க அனுபவிக்க முடியாமல் போய்விடும். ஏன் சபையை தேவன் கொடுத்திருக்கா தெரியுமா? நம்ம அவருடைய பரலோக ராஜ்யத்துல அவரை எப்படி நம்ம போய் துதிப்போமோ அதே போல இங்க நம்ம அதற்கு சாயலாக, அதற்கு ஒப்பான சாயலாக நம்மை துதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எத்தனையோ குறைவுள்ளவர்கள் பாருங்க. அந்த மூப்பர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அந்த சிருஷ்டிகள் எல்லாம் பரிசுத்தவான்கள். அந்த சகல கோத்திரத்தாரெல்லாம் பரிசுத்தவான்கள். அவர்களே தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்கும் பொழுது, ஆனா நமக்கு அந்த நடுக்கம் இல்லைங்க. அந்த பயம் இல்லை. தேவனை குறித்த ஒரு பயம் இல்லை. தேவன் அன்பானவர் என்று சொல்லி நம்ம அப்படியே அஜாக்கிரதை அப்படியே ஏனோதானோன்னு அவங்க குளிர்ந்து போய் சபைக்கு வர்றது, குளிர்ந்து போய் நினைச்சா சபைக்கு வர்றது, அப்படி நம்ம இருக்கிறோம். ஆனா அப்படி தொழுது கொள்ளக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு பயபக்தி நமக்குள்ள பிடிக்கணும். அல்லேலூயா. ஒரு பயம், ஒரு தேவனுக்கு பிடித்தமான ஒரு பக்தி, அதை நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம இருக்கணும். நம்ம சர்வ வல்லவரை, நம்ம தேவாதி தேவனை நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறதான அந்த பயபக்தி நமக்கு இருதயத்தில் பிடிக்கும் என்று சொன்னார் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவருக்கு முன்பாக பணிந்து தொழுது கொள்வதா இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களே என்ன பண்றாங்க? பரிசுத்தவான்களே பயபக்தியோடு தொழுது கொள்ளும் பொழுது நம்மலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அல்லேலூயா. நம்மலாம் என்ன சாதாரணமானவர்கள் தான். நம்ம என்ன பண்ணோம்? அதை விட அதிகமாக நம்ம தேவனை நம்ம பயபக்தியோடு நம்ம தொழுது கொள்ள வேண்டியவங்களா இருக்கிறோம். வீட்டிலே தொழுது கொள்ளும் பொழுது ஏதோ பிளஸிங் டீம்ல இருக்கிறவரும் இருந்தவரும் வந்தோடனே அந்த நேரம் இருக்கிறவரும் இருந்தவரும் அதை ஏன் சொல்றாங்கன்னா அதை சொல்றது இருக்கட்டும். ஆனா நீங்க பிளஸிங் டீம் வந்துச்சுன்னு சொன்னா பரிசுத்த அப்படி மெக்கானிக்கலா செய்யாதீங்க. உணர்ந்து செய்யுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கும் போது, வீட்டில் ஜெபிக்கும் போது தேவன் இங்கே உலாவுகிறார் என்ற பயபக்தியோடு நீங்க செய்யணும். அல்லேலூயா. நான் பரலோகத்தை நான் பூமியில தரிசிக்கிறேன் என்று சொல்லி ஆலயத்துல மட்டும் இல்ல, நீங்க வீட்லயும் கூட அந்த தரிசனத்தோடு நீங்க துதித்து பாருங்க. அப்போ உங்க வீடு மகிமையினால நிறைந்திருக்கும். அப்போ உங்க வீடு பிரசன்னத்தினால நிறைந்திருக்கும். ஆண்டவரே நீங்க இப்படி சொல்லி மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உமக்கு ஆண்டவரே, மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் ஆண்டவரே என்று சொல்லி ஓயாம நீங்க துதித்து பாருங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லி துதித்து பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே, கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ பரிசுத்தர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர்
பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி நீங்க ஓயாம நீங்க துதித்து கொண்டே இருங்க. அல்லேலூயா. அப்படி நீங்க துதித்து கொண்டே இருக்கும்போது உங்க வீட்டுல ஒரு பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியே போகிறத உணர்வீங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அடிமைத்தனங்கள் வெளியே போகிறத நீங்க உணர்வீங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேண்டாத காரியங்கள் வெளியே துரத்தப்படுவதை நீங்க உணர்வீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பரலோகத்தின் பரிசுத்தத்தை நீங்க பூமியிலே நீங்க என்ஜாய் பண்ணுகிறவர்களாக நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. glory to god. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவாதி பரலோக ராஜ்யத்தின் ஒப்பான அந்த பரிசுத்தம், அந்த மகிமை உங்கள் வீட்டையும் நிரப்பும். இந்த ஆலயத்திலையும் நீங்க அதை உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த மகிமையை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் தியாகத்தோடு வாங்க, தியாகத்தோடு வாங்க. ஆண்டவரே, இந்த அந்த மகிமையை நான் ருசிக்க வேண்டும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தின் மகிமையை நாங்கள் ருசிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க தாகத்தோடு வரும்பொழுது தேவன் உங்களையும் கூட இந்த ஆலயத்திலே பரலோகத்தின் மகிமையினால தேவன் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா அல்லேலூயா. glory to god, glory to god. நம்ம வீட்டை கூட நம்ம பரிசுத்தமா வைக்கணும். தேவன் உலாவுகிற இடம் என்று சொல்லி நீங்கள் அங்கேயும் கூட நீங்க வீட்டை நீங்க பரிசுத்தமா வைத்துக் கொள்ளும் பொழுது தேவன் அங்கேயே பிரசன்னமாகி உலாவுவார். அல்லேலூயா. ஏன் சிக்னஸ் எப்ப பார்த்தாலும் ஜுரம் தலைவலி முடியல இப்படி சொல்லி ஏன் உனக்குள்ள வருகிறது? அல்லேலூயா. ஒரு சில வேளைகளை தேவன் அனுமதிக்கிறார் என்னன்னு சொல்ல, ஆனா அதற்காக அதையே ஏன் அந்த பலவீனங்கள் ஏன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது? ஏன் தொடர்ந்து வந்து பலவீனத்தை முக்கியப்படுத்தாதீங்க. தேவனுடைய பலத்தை முக்கியப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவனுடைய பலத்தை நீங்க முக்கியப்படுத்தும் பொழுது தேவனுடைய பலத்தை மகிமையை முக்கியப்படுத்தி நீங்க துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை நீங்க துதிக்க ஆரம்பிக்க உங்க வீட்டிலே ஒரு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போதே வீட்டுல நீங்க ஒரு பரிசுத்தத்தை நீங்க உணர்வீங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுல நீங்க பரிசுத்தத்தை அந்த மகிமை உணர வேண்டும் என்று சொன்னார். நீங்க தேவனுடைய பலத்தை நீங்க பார்க்கணும். அது தேவனை சாதாரணமாக சிலுவையில அறையப்பட்டார், சிலுவையில அறைந்தார், மகிமையில உயிர்த்தெழுந்தார், எல்லாமே உண்மைதான். அல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்பதை தரிசித்து, வீட்டில் இருக்கும்போது நீங்க அதை தரிசித்து நீங்கள் தொழுது கொண்டு பாருங்க. அப்போ தேவனுடைய மகிமையை நீங்க உணராம போக மாட்டீங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவாதி தேவன் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லவர். நான் சர்வ வல்லவரை தொழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்க தொழுது கொள்ளும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்க சிக்னஸ் ஓடி போகும், கடன் ஓடி போகும், பலவீனங்கள் நீங்கி போகும், எல்லா விதமான சோர்வுகள் நீங்கி போகும். ஆனால் நீங்களோ அந்த பலத்தை எடுத்துக்கணும். அதனால கையில தேவனுடைய பலத்தை எடுத்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு மகிமை. நாங்க இந்த பலவீனத்துக்கும் இந்த கடனுக்கும் இந்த பண கஷ்டத்துக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஆண்டவரே. அதெல்லாம் அப்புறம். ஆனா நாங்கள் உங்களுடைய பலத்தை நாங்கள் தரித்து கொள்ளுகிறோம். தேவாதி பரிசுத்த ஆவியான பலத்தை தரித்து கொண்டு நீங்க தேவாதி தேவனை சர்வ வல்லவராக நீங்கள் முன்பாக வைத்து நீங்க குடும்பமாய் அமர்ந்து கர்த்தரை துதித்து பாருங்க. கர்த்தர் எல்லா காரியங்களையும் மாற்றுவார். அல்லேலூயா. எல்லா சிக்னஸையும் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. எல்லா கடன்களையும் தேவன் மாற்றுவார். எல்லா பிரச்சனைகளையும் தேவன் மாற்றுவார். எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கென்று முடிய பண்ணுவார். எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு என்று திருப்பி போடுவார். எல்லா யுத்தங்களிலும் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தேவாதி தேவனே உங்களை வீட்டை ஆளுகை செய்கிறவராய் இருப்பார். அவரே ஆளுகை செய்கிறவராய் இருப்பார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள், அவருடைய குமாரராய் இருப்பீர்கள். அவர் உங்களுடைய தேவனாய் இருப்பார். அவரே உங்களுடைய தேவனாய் இருந்து நடத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் வீட்டிலே இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகும். உங்கள் வீட்டிலே இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. glory to god, glory to god. முடங்கி படுக்கிறதெல்லாம் விடுங்க. அல்லேலூயா. முடங்கி படுக்கிறத விடுங்க. எழுந்து கொள்ளுங்க. 2 பேரா 3 பேரா சேர்ந்து ஜெபிங்க. சில வேளை பலவீனமா இருக்கா, சேர்ந்து ஜெபிங்க. யாரோட சேர்ந்து வீட்டுல குடும்பமாய் சேர்ந்து ஜெபிங்க. சேர்ந்து ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட காரியங்கள் விலகி போகும். அல்லேலூயா அல்லேலூயா. glory to god. தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் வல்லமையும் ஞானத்தையும் பலனையும் கொடுத்து உண்டாவதாக என்று சொல்லி நீங்க ஸ்தோத்தரிக்கும் போது தேவன் காரியங்களை மாற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. glory to god. நீங்க அப்ப துதிச்சு பாருங்க. ஒரு வாரமாவது குறைஞ்சு துதிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாம் மாறும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் மாறும். அல்லேலூயா. சோர்வுகள் மாறும், பலவீனங்கள் மாறும், எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. glory to God. காரணம் நம்ம எப்படிப்பட்ட தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம்ன்ற அந்த அறிவில்லாம இருக்கிறதுனால தான் நம்ம அப்படி கஷ்டப்படுறோம். பாஸ்டர் சொல்றாங்க பாருங்க, அறிவில்லைன்னா அந்த அறிவில்லைன்னு பாஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர் சொல்ல நினைச்சுக்காத. தேவனை அறிகிற அறிவு. அல்லேலூயா. பாஸ்டர் ஆராதனை தேவனை அறிகிற அறிவு, அதை கொண்டிருப்பதுதான் சித்தம். தேவனுடைய சித்தம் அதுதான். நீங்க தேவனை குறித்த அறிகிற அறிவோடு நீங்க தேவனை தொழுது கொள்வீர்கள் என்று சொன்னார். உங்கள் வீட்டை தேவன் குட்டி பரலோகமாய் மாற்றுவார், குட்டி பரலோகமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம அடுத்த பேசேஜ் நம்ம போகலாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 21 வாசிப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் தேவன் இது இந்த வெளிப்படுத்துற விசேஷம். நீங்க சாதாரண சொன்ன ஆண்டவர் சில வேளைகளில் நீங்க பவுல் சொல்றது போல மாம்சத்துல நம்ம குழந்தைகளா இருக்கிறதுனால நிறைய ஆவிக்குரிய காரியங்களை உங்ககிட்ட நிறைய காரியங்களை பாஸ்டர் பைபிள் ஸ்டடி எடுக்கணும் விரும்புறாரு. ஆனா நீங்க இன்னும் நீங்க ஆவியில வளராம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதுனால பாஸ்டர் சில காரியங்களை யோசிச்சுருக்காரு. ஆனா இப்ப பரவாயில்ல, இன்றைக்கு தேவன் அதை பேசுகிறார், அதை கற்றுக்கொள்ளுங்க. புதிய வானம் புதிய பூமியை தேவன் சிருஷ்டிக்கிறார். அதாவது முதலாம் மரணம், இரண்டாம் மரணம் எல்லாம் இருக்குது பைபிள்ல. அதெல்லாம் ஸ்டடி எடுத்து தான் பண்ணணும். ஆனா நான் ஒரே வார்த்தை சொல்றேன், எல்லா நியாய தீர்ப்பெல்லாம் முடிஞ்சிடுது. பூமியில தேவனுடைய நியாய தீர்ப்பெல்லாம் முடிந்த பிறகு துன்மார்க்கெல்லாம் அக்கினி கடலை தள்ளப்படுறாங்க. பிசாசு கள்ள சாத்தான் எல்லாமே மிருகெல்லாம் என்ன பண்ணுது, அக்கினி கடலை தள்ளப்படுகிறது. தேவாதி தேவன் என்ன பண்றாரு, ஒருவரே அங்க என்ன பண்றாரு, உயர்ந்திருக்கிறார். அப்ப அந்த யுத்தத்துல பிசாசு ஆண்டவர் தோற்கடிச்சிறாரு. அந்த நியாய தீர்ப்பெல்லாம் முடியுது. தேவனுடைய நியாய தீர்ப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு பிசாசானவன் அக்கினி கடலை தள்ளப்பட்ட பிறகு தேவாதி தேவனை உயர்ந்திருக்கும் போது அவர் என்ன பண்றாராம், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறாராம். அல்லேலூயா. என்ன படைக்கிறாராம், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் என்ன பண்றாராம், படைக்கிறாராம். அதை படைத்து அந்த படைக்கும் போது அவர் தான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அல்லேலூயா. அப்போ தேவன் இதை தான் செய்ய போறார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போறதுதான் யோவானை எழுதி வச்சுட்டாரு. அல்லேலூயா. அந்த அதாவது எருசலேம் ஆகிய புதிய நகரம். எருசலேம் என்றது இப்ப இருக்கு இல்லையா, இப்ப பூமியில எருசலேம் நகரம் இருக்குது. அது என்ன, அதோட என்ன விசேஷம், ஏசுப்பாங்க பிறந்தார் இல்லையா பூமியில இருக்கும்போது எருசலேம்ல. அப்போ அந்த எருசலேமுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. ஒரு எருசலேமுக்கு என்ன இருக்கு, விசேஷம் இருக்கு. அங்க இஸ்ரவேல் ஜனங்க இருக்காங்க. அது பூமியுடைய மத்தியில இருக்கு. அங்கதான் அது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்படும். ஏன்னா ஏசாமி அங்க பிறந்து வளர்ந்து எல்லாத்தனுடைய ஊழியத்தை எல்லாம் செய்து பிறகு சிலுவையில மறிச்சாங்க இல்லையா. அந்த எருசலேமுக்கு ஒப்பாக ஒரு புதிய எருசலேம் எப்படி இப்ப எருசலேம் இருக்கோ அதே மாதிரி ஒரு புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து ஒரு புதிய நகரம் இறங்கி வரும். அல்லேலூயா. அந்த புதிய வானம் புதிய பூமி இருக்கும்போது இந்த பரலோகத்திலிருந்து எருசலேமாகிய புதிய நகரத்தை தேவன் என்ன பண்றாராம், சிருஷ்டித்து கொண்டாராம். அல்லேலூயா. தேவன் என்ன பண்ணாராம், சிருஷ்டித்து கொண்டு வருகிறாராம். புதிய நகரமாகிய எருசலேம் வருகிறதா. நான் எல்லாம் ஃபுல்லா எடுக்க முடியாது, ஏன்னா அது பைபிள் ஸ்டடி, டீடைல்டு பைபிள் ஸ்டடி. அது பெரிய பைபிள் ஸ்டடி. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல நான் அதை ஷார்ட்டா சொல்றேன், அங்கங்க சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த புதிய எருசலேம் வரும்பொழுது எப்படி இருக்குமா, அந்த புதிய எருசலேம் ஆகிய நகரம் எப்படி இருக்கா, இறங்கி வந்தவுடனே அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 3ஆம் வசனம் வாசிமா. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார்.
ஆமென். இந்த இடத்துல பாருங்க, அந்த புதிய எருசலேம் பொன்னால் ஆகிய முழுக்க முழுக்க பொன்னாலான ஒரு பரிசுத்த நகரமாகிய எருசலேம் என்ன பண்ணுது, அந்த புதிய வானம் புதிய பூமியில இறங்கி வருது. அப்ப இறங்கி வரும்பொழுது தான் அப்ப என்ன பண்ண, தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவரோடே கூடந்து தேவனாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா என்னன்னா, அந்த நகரம் வந்து மிகவும் அழகான ஒரு நகரமா இருக்கு. விலையேற பெற்ற கற்கள், பதுமராகம், அதாவது விதவிதமான கற்கள் இருக்குது. அதை நான் சொல்ல முடியாது. கோமேதகம் எப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. அதை கற்பனை செய்து பாருங்க. பரலோகத்தின் காரியத்தை கற்பனை செய்து பாருங்க. இந்த பூமியின் காரியங்கள் எல்லாம் கற்பனை செஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பரலோகத்தை கொஞ்ச நேரம் கற்பனை செய்து பாருங்க. இன்னைக்கு அதுக்குதான் இன்னைக்கு மெசேஜே அதுதான். பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க, கொஞ்சம் தரிசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் இது அது இங்கேயும் அங்கேயும் போய் கட்சி எலெக்ஷன் இதெல்லாம் போய் இதே தான் தரிசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு பரலோகத்தை மனசில் தரிசிச்சுட்டு படுங்க பாருங்க. அடுத்த நாள் எழுந்துக்கும் போது எனக்கே அடுத்த நாள் எழுந்து கொள்ளும் போது ஒரு புதிய ஒரு அபிஷேகத்தை ஃபீல் பண்ண. அடுத்த நாள் எழுந்து கொள்ளும் போது இரவு 12 மணி வரைக்கும் இந்த மெசேஜை தியானிச்சுட்டு அடுத்த நாள் எழுந்து கொள்ளும் போது எனக்கு உற்சாகமாக இருந்தது. அல்லேலூயா. நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் தரிசித்து பாருங்க. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் அந்த எருசலேம் நகரம் எப்படி இருக்குமா? கோமேதகம், பதுமராகம், ஸ்வர்ணரத்னம், படிகை பச்சை, புஷ்பராகம், வைடூரியம், சுனீரம், சுகந்தி, மரகதம், சந்திரகாலம், இந்திரநீலம். பாருங்க, அப்படியே சும்மா பார்க்க எப்படி இருந்திருக்கும். சும்மா பல அந்த புதிய எருசலேம் நகரம் பொன்னால ஆகி இருந்திருக்கும். அதில் கொஞ்சம் கொடுத்தா இங்கே நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்களா? அதுவரே அந்த புதிய அந்த பொன்னான நகரத்துக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்போ அந்த நகரம் புதிய பொன்னான நகரமாக அந்த எருசலேம் நகரம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அது என்ன விசேஷம்னு சொன்னால், அப்போ தேவன் புதிய வானத்தை படைக்கிறார், புதிய பூமியை படைக்கிறார். பொன்னான நகரமாகிய புதிய எருசலேம பூமியில வருகிறது. அப்போ வரும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, 22ஆம் வசனம் வாசிங்க. தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த 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 ஆலயத்துல இங்க பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனே என்னவா இருக்காரா? இங்க ஆலயமா இருக்கிறாரா? தேவனாகிய கர்த்தரே என்னவா இருக்காரா? இங்க ஆலயமா இருக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதே போல 27ஆம் வசனம் வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இங்க என்னவா இருக்காராம்? தேவாதி தேவனே அங்க என்ன பண்றாராம்? வாசமா இருக்கிறாராம். தேவாதி தேவனே வாசமா இருந்து அங்கே ஜனங்களோடு ஜனங்களாக தேவனே வாசமாக இருக்கிறாராம். அப்போ வாசமாக இருந்து ஜனங்களாக இருக்கிறார், அவர்கள் தேவனாக இருப்பார்கள். இந்த இடத்துல தீட்டுள்ளதும் அசுத்தமும் என்ன பண்ணது? இங்கே பிரவேசிக்கல. அல்லேலூயா. நம்ம தீட்டும் அசுத்தமும் உள்ளவர்களா இருப்போம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி போய்விடும். ஆனால் இங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் எல்லாரும், பேரெழுதப்பட்டவங்க தான் அந்த பரிசுத்த நகரத்துல என்ன பண்றாங்க? பிரவேசிக்கிறாங்க. அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்பட்டவங்க தான் இந்த பரிசுத்த நகரத்திலே அவங்க பிரவேசிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் 22ஆம் அதிகாரம் வாசிங்க, 1ஆம் வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஆமென். ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு பளிங்கு நதி என்ன பண்ணுதான்? தேவனும் ஆட்டுக்குட்டி அந்த பரிசுத்த நகரத்துல என்னவது? அந்த பரிசுத்த நகரத்துல தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பளிங்கு நதி, ஜீவ தண்ணீருள்ள நதி என்ன பண்ணுதான்? தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. ஒரு ஜீவ தண்ணீருள்ள நதி வருகிறது. அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீருள்ள நதி என்ன பண்ணுதான்? புறப்பட்டு வருகிறதா. அதாவது அது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வல்லமையான வெளிப்பாடு தான் அது. அல்லேலூயா. அவர் தான் அந்த ஜீவ தண்ணீருள்ள நதியாக அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்.
அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீருள்ள நதியாக அவர் பாய்ந்து வருகிறார். அவர் அப்படி பாய்ந்து வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அல்லேலூயா, நகரத்து அது இல்லாம அடுத்த வசனம் வாசிமா. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். ஆமென். அடுத்த வசனம் வாசிமா. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, ஜீவ விருட்சம் இருக்கும். நகரத்து வீதியின் மத்தியில் என்ன இருந்துச்சாம்? இப்ப நான் உங்களை என்ன சொல்லுவாங்க, ஸ்பேஸ் கொண்டு போறோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ அந்த பரிசுத்த நகர பொன்னான நகரத்துக்கு உங்களை நான் கொண்டு போறேன். அல்லேலூயா. அந்த பரிசுத்தமான நகரத்துல நீங்க ஒரு நிமிஷம் அதை தரிசனத்துல பாருங்க. தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருந்து ஜீவ தண்ணீருள்ள பளிங்கு நதி புறப்பட்டு வருகிறது. அது யார்? பரிசுத்த ஆவியானுடைய அது பிரவாகம். அதோடு கூட என்ன வருதுன்னா ஜீவ விருட்சம் இருக்கான். அந்த பரிசுத்த நகரத்து மத்தியில் என்ன இருக்கான்? ஜீவ விருட்சம் இருக்கான். அந்த நதியோட 2 கரையில என்ன இருக்கான்? ஜீவ விருட்சம் இருக்கான். அந்த ஜீவ விருட்சம் என்ன கொடுக்குதான்? தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் எல்லாம் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா? அந்த ஜீவ தண்ணீருள்ள நதி உங்க வீட்டுல வரணும். ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீருள்ள நதி உங்க வீட்டுல வரும்பொழுது அந்த 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 ஆரோக்கியம் உங்க வீட்டுல இருக்கும். ஹல்லேலூயா, glory to God. அங்க பாருங்க, அந்த ஜீவ தண்ணீருள்ள நதி வருதான். அதன் பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்க? இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்குமா. அதில் தேவனும் ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கிற சிங்காசனம் இருக்கும். அடுத்த வசனம் வாசிமா. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவங்க தேவனும் ஆட்டுக்குட்டியானம் இருக்கிற சிங்காசனம் அதுல இருக்குதான். அதோடு கூட என்ன பண்ண, ஊழியக்காரர்கள்லாம் அவரோட சமூகத்தை தரிசிக்கிறாங்களாம். அவரோட நாமம் அவங்க நெற்றியில இருக்குதான். அங்க என்ன ராக்காலமே இருக்காதான். சூரியனுடைய வெளிச்சமும் அவர் அங்க யார் இருக்கா? தேவனே இருக்காரு. சூரியனுடைய வெளிச்சம் கூட வேணாமா. அந்த அளவுக்கு கர்த்தர் அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். ஹல்லேலூயா. நான் இதையெல்லாம் வாசித்து பார்த்தேன். அதே போல இன்னொரு இடத்துல கூட போட்டிருக்கு, தேவன் அவர்களிருந்து கண்ணீரெல்லாம் துடைப்பாராம். அது அங்க சாபம் இல்லையா. அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு? சாபம் இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, கஷ்டங்கள் இல்லை. அங்க தேவனே அவருடைய தேவனே அவளோடு கூட இருப்பாராம். அவளோடு கூட பிரசன்னமாய் இருப்பாராம், தேவனாய் இருப்பாராம். ஆனா இந்த இடத்துல நான் இதெல்லாம் வாசித்த பொழுது அங்க சாபம் இருக்காது. அவர் ஊழியக்காரர் இருந்தாங்க. கர்த்தரே பிரகாசமா இருந்தா அவர் சதா காலங்களும் ஆளுகை செய்தாங்க. நான் இந்த பகுதியெல்லாம் வாசித்த போது, ஆண்டவரே நீர் என்ன சொல்ல வரீங்க? நீங்க இதுல இந்த பரலோகத்தின் மகிமை நான் இப்ப தியானிக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு ஏதோ சொல்ல வரீங்களே, என்ன சொல்ல வரீங்க என்று சொல்லி நான் பலமுறை தேவத்தை கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஹல்லேலூயா. நான் அந்த பூமியில தேவன் முதலாய் மனிதனை தேவன் சிருஷ்டித்த போது தேவனோடு கூட அவனுக்கு இருந்த அந்த ஐக்கியம், அவன் இழந்து போன அந்த ஐக்கியத்தை தேவன் முதலாவது கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பாருங்க, தேவனோடு அவன் கொண்டிருந்த அந்த ஐக்கியத்தை என்ன பண்ணிட்டான்? அவன் இழந்துட்டான். அந்த பாவம் வந்ததுனால அவன் இழந்துட்டான் இல்லையா? அதே ஐக்கியத்தை தான் தேவன் கொடுக்க பிரியப்படுகிறார். அந்த புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டித்து அந்த பரம எருசலேமை சிருஷ்டித்து என்ன பண்றாரு ஆண்டவர்? தேவனே அவங்களோட கூட இருக்காரு. அல்லேலூயா. தேவனே என்ன பண்றாரு? ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவனாக அவரே அவரோடு கூட வீற்றிருக்கிறாரு. அவரோடு கூட வாசமா இருக்காரு. அவளுக்கு தேவனா இருக்கிறாரு, அவங்க ஜனமா இருக்காங்க. இது எப்படி? இது எந்த உறவு? இது ஏதேன் தோட்டத்துல தேவன் உண்டாக்குனார். ஞாபகம் இருக்கா? ஏதேன் தோட்டத்துல தேவன் என்ன பண்ணாரு?
தன்னோடு ஐக்கியமாய் இருக்கும்படி மனுஷனை ஆசையாய் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. மிகவும் ஆவலோடு தேவனை சிருஷ்டித்தார். அந்த ஐக்கியத்துக்கு மேலான ஒரு ஐக்கியத்தை தான் தேவன் இங்கே கொடுக்கிறாரு. அந்த ஐக்கியத்தை தேவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக பிசாசான உடைத்து நொறுக்கி ஒன்றுமில்லாமல் பண்ணி போட்டார். அந்த ஐக்கியத்தை தான் தேவன் இங்கே புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஐக்கியத்தை தான் தேவன் கொடுக்கிறார். ரெண்டாவது பாருங்க, ஜீவ விருட்சம் பாருங்க. அப்ப என்னாச்சுங்க, நம்ம ஆதாம் தப்பு செஞ்சப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் அந்த நன்மை தீமை அறிகிற கனியை புசிச்சவன் என்ன பண்றாரு, ஆண்டவர் ஜீவ விருட்சத்தை எடுத்துக்கிறாரு. ஜீவ விருட்சத்தை எடுத்து என்ன பண்றாரு, ஏன்னா அது ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா அவன் என்னன்னைக்கு என்ன பண்ணுவான், சாபத்தோட பல காலம் உயிர் வாழ்வான்னு சொல்லிட்டு ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் எடுத்துறாரு. ஹல்லேலூயா. அவனுக்கு ஜீவ விருட்சத்தை எடுத்துறாரு. ஏன்னா அவன் சதாக்காலம் சாபத்தோடு இருக்கக்கூடாது, அவன் மறிக்கிட்டோம், மண்ணுக்குள்ள போட்டான், அவன் மண்ணுக்கு தான் வந்தான், மண்ணுக்கே போட்டோம், ஆண்டவர் சாபம் கொடுத்துறாரு. ஹல்லேலூயா. ஆனா அந்த சாபத்தை தேவன் நான் ஃபீல் பண்றேன், அவர் மனப்பூர்வமா செய்யல. அவளோட இருதயத்துல அன்புதான் இருந்திருக்கும். அவனை சபித்த போது, அவனை வேற வழி இல்லாம அவனை சபித்த போது அவனோட இருதயத்துல அன்புதான் இருந்திருக்கும். இல்ல மனுஷன் அவன்கிட்ட நான் உன்னோடு திரும்பவுமா உறவை நான் புதுப்பிப்பேன், உன்னோடு கூட உறவை நான் புதுப்பிப்பேன் சொல்லி அவர் கண்டிப்பா அவளோட இருதயத்துல அன்பு இருந்திருக்கும். அந்த ஜீவ விருட்சத்தை அவர் பிடுங்கி இருக்கும்போது அவளோட உள்ளத்துல மனசு வேதனை இருந்திருக்கும். நான் உன்னை எவ்வளவு அன்பாய நான் உருவாக்கினேன் மனிதனே, உன்னை நான் எவ்வளவு அன்பா உருவாக்கினேன், கீழ்ப்படியாம போயிட்டியே, என்னை வேதனைப்படுத்தினியே, அதனால இந்த ஜீவ விருட்சத்தை நான் உனக்கென்று படைத்த ஜீவ விருட்சத்தை நீ அனுபவிக்காமல் போனாயே என்று சொல்லி கண்டிப்பா அவர் வேதனைப்பட்டிருப்பாரு. அதனால்தான் அதையெல்லாம் மனதில் வைத்துதான் தேவன் இந்த புதிய நகரத்துல ஜீவ விருட்சத்தை இருக்கிறாருங்க. அந்த நகரத்துல என்ன வைத்தாரு, நாம் இழந்து போன அந்த ஜீவ விருட்சத்தை திரும்ப கொடுக்கிறாரு. அதில் அவர் பிடுங்கி போட்ட ஜீவ விருட்சத்தை திரும்ப மனுஷனாகி உனக்காகவும் எனக்காகவும் அவர் அங்கே நாட்டி வைக்கிறார். அல்லேலூயா. நீ இப்ப சாப்பிட்டு சதாகாலம் பரிசுத்தமா, சதாகாலம் ஏன் கூட பரிசுத்தன்னு சொல்லி நீ வாழ்ந்து கொண்டே என்று சொல்லி சந்தோஷமா ஜீவ விருட்சத்தை நாட்டி வைக்கிறார். காரணம், நீ இழந்து போன ஒன்றொன்றையும் தேவன் நீ மறக்கலாம், ஆனா தேவன் மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுப்பதிலே அவர் எவ்வளவு கருத்துள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. இனி ஒரு சாபமும் இராது. அவர் தான் சபிச்சாரு, நீ மண்ணுக்கு மண்ணா போ, அங்கே போ, அதுதான் முடிவுன்னு சபிச்சாரு. ஆனா அவர் மனப்பூர்வமா அதை செய்யலைங்க. அவர் உள்ளத்திலே ஒரு வேதனையோடு அவர் செய்திருப்பார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் திரும்பவுமா சாபமே இல்லாத நான் படைத்த மனிதனை சபிக்காத அளவுக்கு ஒரு பரிசுத்த நகரத்தை தேவன் நான் அவர்களுக்காக உண்டு பண்ணட்டும் என்று சொல்லி அவர் அன்பாய் அந்த பரிசுத்த நகரத்தை நமக்காக உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. சாபமே இராத என் பிள்ளைகளை நான் சபிக்காத ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி தேவன் அன்பாய் ஒரு இடத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். உனக்காகவும் எனக்காகவும் தேவன் அதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனம் அதில் இருக்கிறது. அல்லேலூயா. அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை நம்ம தரிசித்துக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இங்கே பல நேரங்கள்ல அவருடைய சமூகம் மறைக்கப்படுது. தேவன் ஆதாமை துரத்துற பொழுது அவனுக்கு தேவனுடைய சமூகம் மறைக்கப்பட்டது, அவனுக்கு தேவனோடு ஐக்கியம் மறைக்கப்பட்டது, தேவனோடு சமூகம் மறைக்கப்பட்டது. ஆனால் தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தது எதற்காக தெரியுமா? உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணுவதற்காக மட்டுமல்ல, திரும்பவும் அவருடைய சமூகத்தை நீ தரிசிக்க வேண்டும், திரும்பவும் அவரோடு கூட ஐக்கியம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அவரோடு கூட இருக்க பாருங்க, அவரோட சமூகத்தை தரிசித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவரோட சமூகத்தை தரிசித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அந்த பெரிய பாக்கியத்தை தேவன் அந்த பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு திரும்பவுமா கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நீயும் நானும் அந்த ஏதேன் தோட்டத்தில் எழுந்து போன அவருடைய விலையேற பெற்ற சமூகத்தை தேவன் திரும்பவுமா கொடுக்கிறாரு. தேவன் உனக்கும் எனக்கும் அதை திரும்பவுமா கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை அன்பான தேவன் பாருங்க, எத்தனை அன்பான தேவன். அந்த சமூகத்தை அவர் திரும்பவும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. தன்னோடு கூட இழந்து போன அந்த சமூகம், தன்னோடு கூட இழந்து போன அந்த ஐக்கியம், அந்த அன்பை தேவன் திரும்பவும் புதுப்பித்து கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. glory to God. அதோடு கூட 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தரே அவர் மேல் பிரகாசிப்பார். அல்லேலூயா. கர்த்தரே அவர் மேல் பிரகாசிப்பார். அல்லேலூயா. நீ இருளுக்குள்ள போயிட்ட. ஆதாம் தவறு செய்தபோது, பாவம் செய்தபோது அவன் இருளுக்குள்ளாக போயிட்டான். ஆனா தேவன் முதல்ல கொடுத்த என்ன தெரியுமா? வெளிச்சம் தான். அல்லேலூயா. தேவன் முதல்ல கொடுத்த என்ன தெரியுமா? வெளிச்சத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வீட்டுல இருள் இருக்கணும்ன்றது தேவனுடைய சித்தம் அல்ல. அது தேவனுடைய வெளிச்சம் அங்க உங்க வீட்டுல உதிக்கணும். உன் உள்ளத்துல தேவனுடைய வெளிச்சம் உதிக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா.
சதா காலம் அவரே வெளிச்சமா இருப்பார். அவரே அங்க வெளிச்சமா இருக்கிறாராம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனே நீ இருள இருந்ததெல்லாம் போதும், நீ இருள இருந்ததெல்லாம் போதும், என் வெளிச்சத்திலே நீ வா, என் வெளிச்சத்துக்கு வான்னு சொல்லி உன்னை அன்பாய் அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவாதி தேவனுடைய வெளிச்சத்திற்கு உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இருளை உதறி விட்டு நம்ம வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் அவர் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்ததுனால்தான் அவருடைய சிந்தனையில வீணரானாங்க. இருள் அவருடைய சிந்தனையில இருள் வந்ததற்கு காரணம் அதுதான் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அவருடைய சிந்தனையில இருள் வருவதற்கு காரணம், மனுஷன் இருள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவரத்துல கேட்டேன், ஆண்டவரே ஏன், ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கொள்கிறேன், ஏன் ஆண்டவரே மகிமை மகிமை மகிமைன்னு சொல்லி உண்மையே துதிக்கிறாங்க ஆண்டவரே என்று சொல்லி வேற ஏதாவது சொல்லி உண்மை துதித்துட்டு கொண்டிருக்க கூடாதா என்று ஆண்டவரத்துல ஓயாமல் காலையில் 5 அதிகாலை ஜெபத்துல கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏன் மூப்பர்கள் துதிக்கிறாங்க, 4 ஜீவன்கள் துதிக்கிறாங்க, எல்லா சகல சிருஷ்டிக்கு துதிக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் துதிக்கிறாங்க, ஏன் ஆண்டவரே மகிமை 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 மகிமைன்னு சொல்லி, ஏன் ஆண்டவரே மகிமைன்னு சொல்லி துதிக்கிறாங்க, வேற ஏதாவது வார்த்தைகள் சொல்லி துதிக்க கூடாதா என்று சொல்லி ஆண்டவருக்கு அந்த கேள்வியை கேட்டேன். கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்க? காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நீயும் நானும் மகிமை இழப்பதற்கு காரணமே அங்கதான். அல்லேலூயா. தேவாதி தேவனை அவர் சர்வ வல்லவர் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்ததனால்தான் இருள் வந்தது பிரியமானவர்களே. அல்லேலூயா. அவர் தேவா, அந்த வேத வசனம் அந்த இடத்துல சொல்கிறது, அவர் தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் அவருக்கு என்ன பண்ண கனத்தை கொடுக்காமலும் அவரை ஸ்தோத்திரியாமல் இருந்ததுனால்தான் அவர் சிந்தனையில வீணரானாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சிந்தனையில வீணராகிற காரியங்களை தூர எரிந்து போடுங்க, அதை தூக்கி போடுங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்கல, அதை எரிந்து போடுங்க. மாறாக தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்க அந்த தேவாதி தேவனுடைய அவருக்குரிய மகிமையை கொடுத்து பாருங்க. அந்த மகிமையை கொடுத்து பார்க்கும்போது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இருள் அகன்று போகும், அவருடைய வெளிச்சம் உங்க மேல உதிக்கும். அல்லேலூயா. glory to God. அல்லேலூயா. அப்ப நீங்க உங்க சிந்தனை தெளிவா இருக்கும், உங்க புத்தி தெளிவா இருக்கும், நீங்க தெளிவா இருப்பீங்க. தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல உதிக்கும் பிரியமானவர்களே. அன்றைக்கு தூதர்கள் மேல, ஜீவன்கள் மேல, 4 மூப்பர்கள் மேல தேவனுடைய வெளிச்சம் பரலோகத்திலே ஓயாமல் கண்டிப்பாக அவர்கள் மேல் உதித்து கொண்டிருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்ற, கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அரசாளுவார்கள். ஏன் அடிமைத்தனம் வருது? காரணத்தனமா ஆளுகை உனக்குள்ள இல்லாத காரணம் நீ தேவனை மகிமைப்படுத்தாததுதான். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி பார். அப்போ தேவனுடைய வெளிச்சம் மேல உதிக்கும். அப்ப என்ன பண்ண, அடிமைத்தனத்தின் ஆவி போய் நீ அரசாள ஆரம்பிப்ப. அங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அரசாளுவார்கள் அப்படின்னா இழந்து போன ஆளுகை, ஏதேன் தோட்டத்துல இழந்து போன அந்த ஆளுகை. தேவன் என்ன சொன்னார்? ஆதாம பார்த்து சொன்னாரு, எல்லாத்தையும் ஆண்டுக்கப்பா, நான் உனக்காக தான் சிருஷ்டித்தேன், பூமி வானம் எல்லாத்தையும், அதுல இருக்க சர்வத்தையும் உனக்காக தான் சிருஷ்டித்தேன், நீ ஆண்டுக்கோ, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதாம் ஏவாளை தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் அவர்களோட பாவம் செய்து கீழ்ப்படியாம போய் தன்னுடைய ஆளுகையை அவங்க இழந்து போனாங்க. அந்த ஆளுகையை இழந்து போனதான ஆனால் ஆண்டவர் துக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த ஆளுகையை இழந்து போய் அடிமை போல போனாங்க. அப்ப ஆண்டவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார். நான் சிருஷ்டித்த மனிதன் அடிமையாக போகிறானே என்று சொல்லி அவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார். நீ இழந்த ஆளுகையை நான் உனக்கு திரும்ப தருவேன், நீ இழந்த ஆளுகையை நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லி அன்றைக்கு தேவன் இருதயத்திலே தீர்மானம் கொண்டிருப்பார். அதனால்தான் இந்த புதிய எருசலேம்ல தேவன் சொல்றாரு, அரசாளுவார்கள். அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அரசாளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இழந்து போன அந்த ஆளுகையை தேவன் திரும்ப கொடுக்கிறார். அல்லேலூயா. இழந்து போன அந்த ஆளுகையை தேவன் திரும்ப கொடுக்கிறார். அல்லேலூயா. 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 glory to God. நீ இழந்து போன ஆளுகையை தேவன் திரும்ப கொடுக்கிறார். அல்லேலூயா. glory to God. glory to God. ஆமென். பிரியமானவர்களே, தேவனோடு இழந்ததை எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, பரலோகத்திலே தேவாதி தேவனை மகிமைப்படுத்தினது போல அந்த மூப்பர்களே அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களை துதித்துக் கொண்டிருக்கும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தூங்காதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. glory to God. ஆண்டவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி, ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கைகளை கீழே போடுங்க. நீங்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே,
நான் தேவனுக்கு மகிமையும் கனத்தையும், அந்த தேவாதி தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் நான் செலுத்துவேன் என்று சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் பாருங்க, இந்த இத்தனை காரியங்களையும் தேவன் செய்திருக்கிறார். நீ இழந்து போன ஒவ்வொன்றையும் தேவன் திரும்ப தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துல மட்டும் இல்ல, இந்த பூமியில கூட நீ இழந்து போனதை தேவன் உனக்கு தருவார். அல்லேலூயா. நீ இழந்த எல்லாவற்றையும் நீ மறந்து போயிருக்கலாம், ஆனா ஆண்டவர் மறக்க மாட்டாருங்க. ஆண்டவர் மறக்கவே மாட்டாரு. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். நீ இழந்து போனதெல்லாம் அவருடைய நினைவிலே இருக்கிறது. நீ எதையெல்லாம் இழந்து போனாய் என்று அவருக்கு தெரியும். அல்லேலூயா. பரலோகத்திலே பரிசுத்தமாய் இவ்வளவு பெரிய ஆயத்தத்தை தேவன் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த பூமியில அற்ப காரியத்துல உனக்கு ஏன் கொடுக்க மாட்டாரு? அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கக்கூடிய அற்ப காரியங்கள், இந்த பூலோகத்தின் காரியங்களை ஏன் உனக்கு கொடுக்க மாட்டாரு? நீ இழந்து போன காரியங்களை தேவன் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க பிள்ளைங்களே, கடைசியா முடிக்கிறேன். ஆண்டவரே, நான் உமக்கு மகிமை செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு மகிமை செலுத்துவேன். ஆண்டவரே, அல்லேலூயா. உமக்கே மகிமை செலுத்துவேன். ஆண்டவரே, மகிமை கனம் ஸ்தோத்திரம் துதியை நான் என் வீட்டிலே நான் இருக்கும் பொழுது நான் உமக்கு கொடுப்பேன். ஆலயத்தை வரும்போது உமக்கு நான் கொடுப்பேன். உண்மை நான் தொழுது கொள்வேன். ஆண்டவரே என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் பரலோகத்திலையும் பெற்றுக்கொள்வீங்க, இந்த பூமியிலையும் பெற்றுக்கொள்வீங்க. ஆமென்.